ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குது, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொத்தமல்லி விதைகள். கொத்தமல்லி விதைகள் 1 டீஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே வரலாம். இந்த கொத்தமல்லி விதையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, சி, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். செகண்ட் வந்துட்டு வெந்தயம். நீங்கள் வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வெந்தய பவுடர் 1 டம்ளர் ஆறுன வெந்நீரில் கலந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். இந்த வெந்தயத்துக்கு இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். மூன்றாவது நெல்லிக்காய். தினமும் ஒரு 2 நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னாலும் கொலஸ்ட்ரால் அளவு நல்லாவே குறையும். இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, பாலிஃபீனால்ஸ் இது எல்லாமே கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.